இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இடுப்பு சைஸ் உள்ள வாழை மரம் பார்த்துருக்கீங்களா? இதை பாருங்க, அதில் வாழைப்பூ வாழைக்காய் வந்துருச்சு. என்ன இதுக்கு வச்சிருக்க இடத்த பார்த்தீங்கன்னா இல்லையா, நாங்களாவது பெரிய இடத்துக்கு வச்சுருக்கோம். இங்கே இதுதான் வச்சுருக்கோம் சின்ன வாளியில். அதுவே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. வாழை மரமே இடுப்பு சைஸ் தான் இருக்குது. அடுத்தது இது என்னன்னு தெரியலையே. முக்கியமான விஷயம் புதினா மல்லி பாருங்க. இது பப்பாளி. எல்லாமே சின்ன சின்ன சட்டியில் தான் வச்சுருக்கோம். இங்கே இருக்க பாருங்க, இது புதினா. ஓகே, புதினா கீரை. நம்ம ஒரு முளைக்கீரை அரைக்கீரை சொல்லுவாங்க, அது இருக்கு பாருங்க. புதினா எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்மளே செஞ்சு நம்மளே வச்சு நம்மளே ஈரது சாப்பிட்றது. இது நம்ம சப்பாத்தி கல்லி என்னமோ சொல்லுவாங்க, மறந்துருச்சு அது பேர். கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களே. புதினா நல்லா இருக்கு. இது பச்சை மிளகாய். ஹைலைட்டே நம்ம வாழை மரம் தான். பார்த்தீங்கன்னா இல்லையா, சைஸை பாருங்க. அது இருக்கிறதுக்கும் சைஸுக்கும் அதுலேயே வாழைப்பூ வர வந்துருச்சு. வாழைப்பூவும் வாழைக்காவும் இருக்கு பாருங்க, தெரியுதா? இது முருங்கை மரம். ஏன்னா முருங்கை மரம்லாம் நம்ம ஊரில் பார்த்தது இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. இங்கே இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம். ஏன்னா இந்த முருங்கைக்கீரோட விலை எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு வீடியோ ஒன்று போட போகிறேன். அதில் நீங்கள் பார்ப்பீங்க ஏன் இந்த முருங்கைக்கீரையை இவ்வளோ இதாக சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஏன்னா அதோட விலை அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு பாக்கெட்டில் போட்டு நம்ம ஒரு 1/4 கிலோ கீரை நம்ம ஊரு காசுக்கு கிட்டத்தட்ட மேக்ஸிமம் சொல்ல போனால் ஒரு 150 ரூபா 200 வரும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த குட்டி செடியில் எத்தனை பச்சை மிளகா வந்திருக்கு. அடுத்தது கத்திரிக்காய், நிறைய கத்திரிக்காய் வந்திருக்கு. அப்புறம் வெண்டிக்காய். ஓகேவா? மூணு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.